ஹிந்து மரபுல இந்த பஞ்ச மகாபூதங்கள் அதனுடைய முக்கியத்துவம் என்னவா இருக்குன்னா, பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை கட்டுமானமே அதுவாகத்தான் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். உபநிடதங்கள், பகவத்கீதை, புராணங்கள் இது போல பல இந்து மதத்தில பல முக்கியமான நூல்கள் இருக்கின்றன. இந்த நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தால், பிரம்மத்திலிருந்து இந்த 5 கூறுகளும் படிப்படியாக உருவானதாக சொல்கின்றன. ஆகாயம் அதுதான் முதல் தத்துவமாக நம்ம பார்த்தோம். இந்த ஆகாயமானது முதலில் பிரம்மத்திலிருந்து தோன்றுகிறது. இது எல்லா பொருள்களுக்கும், அனைத்து பொருள்களுக்கும் இடமளிக்கக்கூடிய ஒரு வெற்றிடமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வருவது வாயு, காற்று. இந்த ஆகாயத்திலிருந்து தான் இந்த காற்றானது தோன்றுகிறது. அடுத்ததாக அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பு. வாயுவிலிருந்து நெருப்பு தோன்றுகிறது. 4வதாக இந்த நெருப்பு அல்லது அக்னியிலிருந்து தான் ஜலமானது, நீரானது தோன்றுகிறது. 5வதாக ஜலத்திலிருந்து பிருத்திவி, பூமி தோன்றுகிறது. இப்படித்தான் நம்முடைய உபனிஷதங்கள், பகவத்கீதை, புராணங்கள் அனைத்துமே சொல்கின்றன. இந்த 5 கூறுகளின் விகிதாச்சாரங்களே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்தையும் உருவாக்குகின்றன. நட்சத்திரங்களாகட்டும், கிரகங்கள், மலைகள், ஆறுகள் மற்றும் பல்வகையான உயிரினங்கள், மனித இனம் இவை அனைத்தையும் இதனுடைய இந்த 5 கூறுகளினுடைய விகிதாச்சாரத்தின்படிதான் உருவாகி இருக்கின்றன.